மகளிர் அணி மாநாடு துண்டறிக்கையில் அன்புமணி படம் இடம்பெறாதது பிரிண்டிங் மிஸ்டேக் என சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் நடைபெறவுள்ள மகளிர் அணி மாநாடு எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் மாநாடு துண்டறிக்கையில் அன்புமணி படத்தை புறக்கணிக்கவில்லை என்றும் அது பிரிண்டிங் மிஸ்டேக் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடனான கூட்டணி குறித்து ராமதாஸ் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் தலைமையில் உள்ள கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இது புறக்கணிப்பு இல்லை, இது அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. இது புறக்கணிப்பு இல்லை. நான் கூட பாருங்க இப்போ நோட்டீஸ் போட்டிருக்கோம், எல்லாம் சினியா போட்டு தான் போட்டிருக்கோம். அது என்ன இதுன்னு தெரியல, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்காக தெரியல, பார்க்கணும். நம்ம பார்த்தா சேலம் மாவட்ட பாட்டாளி மக்களின் சார்பில் வெளியிட்டு இருக்கிற துண்டறிக்கைகள் அதில் நாங்கள் சின்ன போட்டோம். இந்த மாநாடு குறித்து திருநெல்வேலியில் மாலை 20ஆம் தேதி காலை தூத்துக்குடியிலையும் மாலை திருநெல்வேலியிலையும் என்னுடைய பாட்டாளி மக்களினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஐயா உத்தரவிட்ட அடிப்படையில் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சமீப காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதை தான் அதுக்கான ஒரு அச்சாரமாக கூட இருக்கலாமோன்னு எனக்கு தெரியல. அது ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் அதை விரிவாக விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்லுவார். என்ன சொன்னார், உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட தான் கேட்டார், ஆலோசனை கேட்டு செய்கிறேன்னு சொன்னார்ல ஐயா. உங்களோட பத்திரிகை தொலைக்காட்சி ஆலோசனை கேட்பார். நாட்டு நலனுடைய அக்கறை கொண்டு தான் அப்படி முடிவு இருக்கும்.